வெட்டி போட்டு அது இல்லடா காலை காலையில 9:10 தானே. இல்ல சாயங்காலம் 4:30 மணிக்கு ப்ரோ பிறந்தது. டேய் ராவுகலம் இவன் வேற ஒருத்தன். என்ன ப்ரோ? சரி அவன் இல்லடா சொல்ல வேண்டியது சொல்லு. ப்ரோ நான் பிறந்தது 2002. ராவகாலத்துல பிறந்திருப்பான்னு பார்த்தேன், யமகாண்டத்துல பிறந்தான். சரி, ஓகே ஓகே. நீங்க இன்னும் நம்பாம இருக்கீங்க. நான் சொல்றது ஏதோ பேய் கதை ஏதோ நினைச்சிருக்கேன். ஏய், அது உண்மைதான். நீங்க இல்லடா, போய் பாருங்க இல்ல நியூஸ். இது உண்மைதான். இது நடக்கக்கூடியதுதான் நடந்துருச்சு, புரியுதா? ஆனா இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நானே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அது தெரியும். இத்தனைக்கும் இந்த கோயிலோட ஸ்பெஷலா என்னதுமா ப்ரோ? சாப்பாடு போடுவாங்க நான் ஸ்டாப்பா. விட்டுற, நம்ம ஊர்ல நடந்த பிரச்சனை இங்க 1000 கிடக்குது. ஓகேவா? போயிட்டாங்க கர்நாடகா. இல்ல இது கர்நாடகா தான். நான் அடிக்கடி போற கோயில் ப்ரோ இது. இல்ல, ஒரு பர்சனலா கோயில் பக்கத்துல 1000கணக்கான பொண்ணுங்களை வந்துட்டு ஏற்கனவே கொண்டு போட்டு இது பண்ணிருக்காங்க. அதை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க கர்நாடகா. இல்ல இது இங்க எப்போதுன்னா 1994ல இருந்து. இல்லடா, ஆல்ரெடி இங்க நடக்கிற பிரச்சனைக்கே பாத்தீங்கன்னா ஊப்பிய பாரு பீகார பாருங்கிறாங்க. இல்ல அந்த நாய் இங்க இருந்து தூக்கிட்டு வருது. இல்ல ப்ரோ, நான் இல்ல இது கேட்கறதுக்கு ஒரு நல்ல இதுதான். ஆனா நீங்க எதோ நீங்க சொல்லுங்க. அதான் ஏற்கனவே சொல்லிட்டான், அவன் திரும்பவும் சொல்றான். இதை எடுத்து டிஃபெண்ட் பண்றானு கரெக்டானா? ஆஹா, இல்ல இது அதான் சொல்றேன். இந்த சொர்ணை இதை தூக்கிட்டு வருது. என்னத்த சொல்றேன்? இல்ல ப்ரோ, அவன் நடந்ததை சொல்றான். அவன இப்படி நடக்கும்னா சொல்றான். அப்படி இல்லடா, அப்படி கிடையாதுடா. அப்படி நடந்துச்சு. சரி, அதையே விட்டு ஹைலைட் பண்ணிட்டு ஆமா, இல்ல ஏற்கனவே சொல்லிட்டான் வந்தவன திரும்ப. சரி சொன்ன இன்னும் கொஞ்சம் டீப்பா விஷனரி போயினே இருக்கும் ப்ரோ. இது அனுமன் பால் மாதிரி ப்ரோ, வேற சொல்ல வந்துச்சு. கேக்க பகீர் இருக்கு. இல்ல இங்க இவ்வளவு நேரம் இல்லடா, உனக்கு அறிவுன்றது இருக்கா? வயிற்றுக்கு சோறு தான் தின்றியா? இவ்வளவு நேரம் விடுங்க. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ என் மேல தான் காணுனே தெரியல உங்களுக்கு. 2 நாளா என் மேல கேள்றா பிரணவ். இல்லடா, இவ்வளவு நேரம் அலெக்ஸ் என்ன பத்தி பேசிட்டு இருந்தா? இல்ல இத பத்தி இல்லடா, அத பத்தி கேட்டுதான் இருக்கும் ப்ரோ. கேட்டுதான் இருக்கேன். இல்ல கேட்டு இல்ல இப்ப என்ன டைவர்ட் பண்றதுக்கு வந்து நீனு? டைவர்ட்லாம் இல்ல ப்ரோ. என்னோட பாயிண்ட் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். இல்ல பாஸ், இல்ல எல்லாம் ஒரு நிமிஷம் அவன்கிட்ட இல்ல. அவன் ஆச்சு ஒரு தடவை சொல்லிட்டான். அதை புடிச்சு நீ எவ்வளவு நேரம் ப்ரோ பேசுவ? நீ சொல்ல வந்த சொல்லு. இல்லடா இல்லடா, அது மாறி போச்சு. இல்ல அது ஃபுல்லாவே இல்ல ஃபுல்லாவே மாறிடுச்சு. இல்ல மறந்துடுச்சு. இல்ல மாறிடுச்சு. கண்டஸ்டே மாறிடுச்சு. என்ன சொல்றது? இதுக்கு மேல இருந்தீங்களா வந்து இல்ல இது இல்ல விக்னேஷ் ப்ரோ என் மேல தனிப்பட்ட முறையில இல்ல அப்படி இல்லைங்க பாஸ். என்ன மேட்டர்னா, எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் பேசுறோம் இது பண்றோம் நீங்களா? அலெக்ஸே ஒரு விஷயம் ஒண்ணு பேசணும், லாங் டைமா ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும் நீங்களா? சரி, ஓகே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம், இல்ல அதுக்கு அது ரிலேட்டடா பேசலாம். ஓகேங்களா? அப்படி பேச வரும்போது சம்பந்தமே பாத்தீங்கன்னா இங்க ப்ரோ நம்ம ஸ்டார்டிங்ல பேசின விஷயம் தான் சரி விடுங்க. நான் போறேன். சரி விக்னேஷ் ப்ரோ, நீ என்ன சொல்ல வந்த? சொல்லு. இல்ல பேசி முடிச்ச இடையில சப்போர்ட்டுக்கு தெரியாது பாடி யாருக்கு எல்லாம் வருவாங்க. சப்போர்ட் வரணும்டா. நீ வேற அந்த டாபிக் ப்ரோ முதல்ல இல்ல ஒரு நிமிஷம். நீ என்ன பண்ற? இல்ல நீ என்ன பண்ற? என்ன பார்த்து எப்படா கேட்கலான்ற மாதிரி 4 நிமிஷமா அதை பேசுகிற. வேற அதை விட்டு வந்தா எல்லாம் சொல்லுங்க. டாபிக் தான் விட்டுருங்க. இல்லடா, முடிச்சத பேசுறது யாரா? இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நீ பேசவே வேணாம், நானே பேசுறேன். இல்ல பாஸ், ஒரு வாட்டியாச்சும் ஏன் திட்டுறாங்க? இல்லடா, ஏன் திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க? நம்ம பண்ணது தப்பா? நம்ம இதுவா இருந்தது, நம்ம குறுக்க பேசுறோமா? அந்த ஒரு திரும்ப அந்த ஒரு அறிவு. சரி விடுங்க ப்ரோ. இல்ல இப்ப உங்களுக்கு மெச்சூர் தான், வயசாச்சு மெச்சூரிட்டி இதுனா எல்லாருக்கும் வந்துருமா? நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். தனிப்பட்ட சொல்றேன், பெஞ்சமின் மாதிரி ரிவெஞ்ச் எடுத்து வீட்டுல போய் சூடி டமால் மட்டும் கிடையாது. இங்க எல்லாருமே கொஞ்சம் கரெக்டா தான் கேட்டு நீங்க மட்டும் இல்லடா பிரணவ் ப்ரோ. இப்ப கூட நான் சொல்றேன், இல்ல நீ ரொம்ப நேரம் அவனை பிடிச்சுக்கிற, அவனை விடுன்றேன். பைத்தியக்காரா, திரும்ப அவன் அதே வேலையதான் பண்ணுவான். புரியுதா? உனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அவனுக்கு பாஸ் இல்ல ஒரு நிமிஷம். இல்ல இருங்கடா இல்ல அதான் இப்ப இந்த டிஎம்கே பண்ண வேலைங்க கூட இவங்க டாக் போட்டு, அதான் டாக் போட்டா உலக அழிஞ்சிரும், டிவி அழிஞ்சிரும் இவங்க பண்றது.
கூட அதான் இந்த கூட 2-3 ஃபேன் பேஸ் கூட சேர்ந்து ஒத்துவதுங்கிறத பத்தி பேசியிருந்தேன். பேசி கரெக்டா இது முடியும் போது இவன் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னான் இந்த மாதிரி கோயில்ல ஒரு இது நடந்தது அப்படின்னு. அப்ப திரும்பவும் அதான் இது அதை பத்தி ஒரு நியூஸ் இதுன்னு மேல ஷேர் பண்ணிட்டான். விக்னேஷ் ப்ரோ பேச வரும்போது ஷேர் பண்ணனால இவனை வெட்டா விட மாட்டேன்டாடு அப்படி அப்படி கிடையாதுடா, அப்படி போயிட்டு. கிடையாதுடா, சொல்லு அப்படி சொல்லு. கிடையாதுடா. சரி சம்பந்தமே டாபிக் இல்ல. மாத்தோம். ஓகே ஓகே ப்ரோ சம்பந்தமே இல்லாம நான் சரி, தெரியல ப்ரோ. விட்றா. ஸ்டார்டிங்ல பேசுனது தான் நான் சரி சார். அதர் நேரம் ஈஸ்வரன் நான் வாங்க வேண்டிய அடிமச்சான் இல்ல 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 இது ஒரு மாதிரி இல்ல பாஸ் இல்லைங்க பாஸ். இது வந்து ஒரு அதான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஓப்பனே உனக்கு தோன்றதை பேசாத பிராண்டவ். அவங்க என்ன பேசுறாங்க அந்த டாபிக் ஹோல்ட் ஆயிடுச்சா முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் அன்மியூட் பண்ணி பேசு. இல்ல அவங்க பேசுற டாபிக்ல உனக்கு ஒரு கருத்து இருக்கா அதை சொல்லு. அது அன்வான்டா வேற எங்கேயும் போதுன்னு உடனே சப்ஜெக்டே ஒரு கொலாப்ஸ் ஆயிரும். வேற சரி எதுவுமே பாஸ் இரு. சப்ஜெக்ட் என்னன்னா இப்போ நம்ம ஐடியில என் அக்கௌண்ட்ல ஒரு 3-4 ட்வீட் தான் போட்டிருப்பேன். எல்லா அக்கௌண்ட்லயும் அந்த மாதிரி ஒரு கம்மியா போட்டிருப்போம். கூட எதுவும் பண்ணிருக்க மாட்டோம். இதை போட்டதுக்கே இந்தியா ட்ரெண்டிங் நம்பர் 1 வருது. கூட வந்துட்டு அவனுங்க மாங்கன்னு எல்லாருக்கிட்டையும் அம்மா பிச்சை போடுங்க அம்மா, அம்மா டிவிக்கே எங்களை திட்டுறாங்க அம்மா, பெண்கள் கிட்ட இருந்து டிவிக்கே காப்பாத்த போறோமா. இந்த மீன் போடுவனா மீட்டிங் பாப்பான் 2 ரிமோட் வச்சிருப்பாருல நண்பன். அது மாதிரி ஆயிடுச்சு என் கதி. இதை போட்டு அதை தூக்கு அதை போட்டு இல்ல ஒரு நிமிஷம் பாஸ். இல்ல பாஸ் எனக்கு என்ன தெரியுமா இல்ல ஒரு சொல்றேன் யோசிச்சு பாரு. மீம கூட போடலாம். பெண்கள் கிட்ட இருந்து டிவி காப்பாத்தணும் அப்படின்னு போட்டு சார் சூப்பர் சார். நீங்க யாரு சார் கேட்டா டிஎம்கே. வா எப்படின்னா ஊர்ல ரோட்ல போறவங்கிட்ட போய் சொல்றான். அதாவது டிவிக்கே வந்துட்டு பெண்களை வந்துட்டு இது பண்றாங்க. நாங்க டிஎம்கே காரன் கேக்குறோன்னு நீ சொல்லி பாரு. அவன் ஒரு மாதிரி உன்னை ஒரு லுக் யாராவது உங்களை அபியூஸ் பண்ண வந்தா இது அலெக்ஸ்னா நீங்க சொல்றது இந்த இப்ப இடையில வந்து எஸ்ஆர்எம் காலேஜ்ல வந்து போதைப் பொருள் ஒழிப்பு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தினானுங்க. ரொம்ப விக்னேஷ் கூட தெரியாது. எஸ்ஆர்எம்னால இல்ல தெரியுது. எஸ்ஆர்எம்னால அடிக்கிறாங்களா? அதான் அச்சினர் யாரு போராட்டம் நடத்துறங்கிறது இருக்குல்ல. ஏடா ஒரு விவசாய நாட்டுலதான் டிஎம்கே காரெல்லாம் அபியூஸ பத்தி பேசுறான். அம்மா சார் யாராவது அபியூஸ் பண்ணா வந்து சொல்லுங்க. அப்படிலாம் யாரும் வர மாட்டாங்களே. வருவாங்க யாரா வந்தோன்னு அடிப்பாங்க. அது எப்படி முடியும்? நம்ம ஸ்பெஷல் யார் அடிப்பா? நான் தாண்டா அடிப்பேன். நான் தான் இவன் கதையை விடுங்கடா. புரியுதா? இல்ல எனக்கு என்ன கொஞ்சம் என்ன எனக்கு என்ன இதுன்னா இங்க விமன் அபியூஸ் குழந்தைங்களை இது பண்றது எல்லாத்தையும் நம்ம தான் எடுத்து போட்டிருக்கோம். அதாவது போன ஆட்சியில கூட இந்த அளவுக்கு இல்லைன்னு வையேன். ஆனா இந்த ஆட்சி வந்து இப்போ தாவேக்காக ஓட்டு போட்டா இதெல்லாம் மாறிடுமான்னு கேட்டா அது வந்து என்ன சொல்றது, ஆட்சியை கொடுத்தாதான் தெரியும். ஓகேவா? எதுவும் நம்ம பண்ண சொல்லிடுறேன். ஆனா விஷயம் என்னன்னா ஆல்ரெடி இங்க வந்து ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு குழந்தை இது ரேப் பண்ணி சாவடிக்கிறோம், 3 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு போக்சோ கேஸ் தான் பாத்தீங்கன்னா அதிகமா போயிட்டு இவ்வளவு தூரம் நடந்தும் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஹேட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஆக்டரை பிடிக்கல. ஓகேவா? ஏதோ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துன்னு சொல்லிட்டு இந்த ஃபெயிலியர் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இவங்க சப்போர்ட் பண்றதும் இது பண்றாங்கன்னா இவங்க என்ன மனநிலை என்ன இதுல இதே விஷயம் அவனும் என்ன சொல்றது பர்சனலா அவனுக்கு ஒரு விஷயம் நடந்தா இப்படிதான் இருப்பானுங்களா? எனக்கு சுத்தமா எனக்கு புரியல. அவ்வளவு தூரம் ஒரு ஸ்பானிஷ் தாண்டி இவ்வளவு கேவலமா இருப்பாங்க. எனக்கு போயிட்டு பேகெல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணப்போ ஆல்ரெடி அதான் சொல்றேன், இந்த ஃபேமிலி பிஸ் பண்றவனுங்க மார்க்கிங் பண்றவனுங்க அந்த மாதிரி இருந்தவனுங்க தானே இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றது எல்லாம் என்னைக்குதான் திறந்த போறாங்களோ. இல்ல சீரியஸாவே ஒண்ணு சொல்றேங்க. இதனால அண்ணனோட ஒரு தூசி கூட அவனால அசைய முடியாது. சரிங்களா? அவனால ஒரு புண்ணுக்கு கூட ஒரு புகழுக்கோ வேற எதுக்கோ அவர் மேல கலங்கன்றது அவனால ஒரு தூசி கூட அசைக்க முடியாது. அவனுடைய ஃபேண்டம் தான் அசிங்கப்படுத்திக்கிறானே தவிர நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்காவது ஒரு பொய்க்கு அவதூறுக்கு இத மாதிரி புரணி பேசுறதுக்கு பக்கம் நின்று இருக்காங்களா? கிடையவே கிடையாதுங்க. எம்ஜிஆர் பத்தி இல்லாத அவதூறா, ஜெயலலிதா பத்தி இல்லாத அவதூறா, காமராஜருக்கே எடுத்துக்கீங்களேன். காமராஜர் தான் கையை போயிட்டானுங்க. நான் சொல்ல வரேன். கண்ணில இருக்கிற முடிய கூட இவனால புடுங்க முடியாது. இவனுங்க எதோ என்டர்டைன்மெண்ட் பசங்க இவனுங்களாம் விட்டு தள்ளுங்க.
இவனுங்களை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? பச்சைவந்தி பசங்க அவ்வளவுதான். இன்னைக்கு அவன் படம் ஜெயிக்கணுமா அவனோட போய் தாவான், இவன் கட்சியை பத்தி 4 பேர் பேசணுமா அவன் போய் தாவான், அவ்வளவுதானே தவிர இவனுக்கு மக்கள் பக்கம் என்னைக்குமே நின்னது கிடையாது. இன்னைக்கு இல்ல அதான் சார்பாட்ட பரம்பரையில வரும்ல, இவன் பேசுற போய் பிரச்சாரத்துக்கு பின்னாடி இருக்கிற 200 ரூபா ஊப்பி வேணா நம்ம இருப்பா மாதிரி. இல்ல ஒரு இல்ல நான் சொல்லிடுறேன். ஒரு 10 வயசு குழந்தைய கத்தி முனையில அந்த குழந்தைக்கு வாயில ரத்தம் வர அளவுக்கு அது ஒரு பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த குழந்தைக்கு தேடுறது போலீஸ் திணறுது. காரணம்னா அவளை நிர்வாகிக்க ஒரு சரியான அதிகாரி இல்ல, அந்த அதிகாரி ஆளுமை பண்ற அளவுக்கு ஒரு அரசியல்வாதி இல்லைன்ற ஒரு காரணம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு போலீஸ் தத்தளிக்குது. அத பத்தி இன்னைக்கு இவ்வளவு ஃபேண்டம் இருக்கீங்களா? யாரா கேள்வி கேட்டீங்களா? நீங்க டிவிக்கு மட்டும் ஒன்னா போறானு நடிகர் கட்சினே கூட வச்சுக்கியா, ஏன் இந்த நடிகை மட்டும் போறானோ? அஜித்னு ஒரு ஆள் இறந்தான்ல, அன்னைக்கு எங்கேயா போச்சு இந்த டேக் ட்ரெண்ட் எல்லாம்? எத்தனை பேரா கேள்வி கேட்டீங்க? ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிறவன் நீ நானு தானே, எல்லாரும் அங்காளி பங்காளி தானே. இதுதான் விஜய் கட்சியோட ப்ராப்ளமா? தமிழ்நாட்டோட ப்ராப்ளம் தானே. உனக்கு இந்த அக்கறை இருக்குல்ல, அந்த அக்கறை அதுலயும் காட்டுன்றேன் நானு. உன் பார்வையில டிவிக்கு ஒரு தப்பான கட்சின்னா மொத்த கட்சியும் கேள்வி கேளுன்னு நானு. ஏன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறேன்? அவனுக்கு இருக்குது, அவனுக்கு ஒரு ஷேட் இருக்கு, அவன் ஒரு டிஎம்கே காரன், அவன் ஒரு பிஜேபி காரன், ஏடிஎம் காரன், அவனுக்கு ஒரு ஷேட் இருக்கு, அதனால அவன் டிவி அடிக்கிறான், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ மக்கள் சார்பா தானே பேசுற, மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்துட்டியா? கிடையாது. 10 வயசு குழந்தைக்கு நியாயம் கிடைக்காம நீங்க போலீஸ் திணறுது, போடுறானுங்க டேக். அதுக்கு டேக் போட முடிஞ்சதா உன்னால? அது கேள்வி கேட்க முடிஞ்சதா? எதனால? நீலாம் பச்சவந்தியோட மோசமானோட, உண்மையில சத்தியமா நீலாம் பச்சவந்தியோட மோசமான. உன்னால தொடர்த்தே வேஸ்டா, சத்தியமா சொல்றேன். உன்னால தொடர்த்தே இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மாமே, இல்ல ஒரு நிமிஷம், நான் இதேதான் சொன்னேன். அதாவது டே நான் பண்ண இப்ப நாங்க பண்ணது உனக்கு பிடிக்காததும் இல்ல விஜய் நீ திட்டுறதும் இங்க பிரச்சனை கிடையாது. ஏன் உனக்கு பிடிக்கல திட்டுற, எது வேணா திட்டுன்னு போ, எவனும் இங்க தான் ஜனநாட்டுல எவனும் கேக்குறது இல்ல. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை பார்க்க மாட்டானுங்க, புரியுதா? உனக்கு புரியுதா? இப்ப படம் சினிமா எது வேணா திட்டலாம், புரியுதா? இவன் பிடிக்கல, அவன் படம் பிடிக்கல, இவன் மூஞ்சி சரியில்லை, அவன் மூஞ்சி சரியில்லை, எது வேணா திட்டலாம். இவனுங்க ஏதாவது அந்த அஜித் குமார் சாவு, இந்த நீட்டு பிரச்சனை ஏதாவது ஒன்றாவது ஏதாவது எல்லாத்தையும் பாப்கார்ன் சாப்பிட்டு இது பண்ணிட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரால் பண்ணி விட்டுறானுங்க. டிஎம்கே ஏன் ஒரு ஒரு ஏதாவது திட்டுருவான், நான் பயமா இருக்குது. அதாவது திட்டுருவான் சத்தியமா சில டைம்ல தான். ஏன்னா ஒண்ணு கூட நீ எதுவுமே பண்ணாம இங்க வந்துட்டு கேக்குறதுல பிரயோஜனமும் இல்லை, புரியுதா? ஒரு அந்த அஜித் குமார் விஷயம் எடுத்துக்காலே, நான் யாருமே குறை சொல்றீங்க, அவங்களுக்கு ஒரு தொழிலுக்கு இது அதை பார்த்துட்டு போறாங்கன்றதுனால பிரச்சனை இல்லை. சிவனே நான் இருக்கேன், இன்னைக்கு எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு போறாங்களோ நிறைய பேர் திரைத்துறையில இருக்காங்க. ஒரு ஆட்சி இருக்கும்போது குரல் கொடுக்கறது, இன்னொரு ஆட்சி வந்தவனே குரல் கொடுத்துட்டு நீங்க திமுக காரன் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, நீ திமுக கேட்க மாட்டேன். ஆனா நிலைவாதின்னு ஒரு முகமூடியை போட்டுட்டு இன்னைக்கு வாய்மொழி மௌனியா இருக்கும்போது என்ன நினைக்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்கள்? உன்னை என்ன நினைப்பாங்க? இதுல ஒரு நிமிஷம் விராட் நவீன் அவர்கிட்ட கேட்டார்ல, எனக்கு மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, அடுத்த மாசம் ஹவுஸ்னு ஒரு படம் வருது. அது நீ யாரு இல்ல எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எதுன்னு இருக்கும், புரியுதா? இதே மாதிரி ஒரு ஃபேன் பேஸுக்கும் ஒரு ஹீரோஸுக்கும் அவங்களாம் இதான் எல்லாம் லாக் ஆயிருக்காங்க, யாராலையும் பேச முடியாது. உன் தலைவனே பேசாம அங்க மூடிட்டு இருக்கும் போது நீயும் மூடிட்டு தான் இருக்கணும், புரியுதா? யார் இவனுங்களை, புரியுதா? ஒண்ணு டிஎம்கே சைடுன்னு போயிடணும், இல்ல வந்துட்டு நடக்கிற பிரச்சனை எதுவுமே வந்துட்டு எனக்கு அதான் இந்த மாதிரி பேச முடியலன்னா மத்த கட்சியை வந்துட்டு விமர்சிக்க கூடாது. மத்த கட்சி விமர்சிக்கிறதே உங்களுக்கு தகுதி இல்லை, புரியுதா? ஆனா இவனுங்க என்ன தெரியுமா, இது எனக்கு என்னன்னா, நான் திரும்ப சொல்றேன், இங்க விஜயத்தை இப்ப அதாவது விஜய பத்தி திட்டுறதை பாக்குறது இங்க புதுசே கிடையாது, எல்லாம் பாத்துருக்கானுங்க. இப்ப நம்மளுக்கே அப்படி எப்படித்தமாக்குது, எஸ்டிஆரே ஒரு இதுல பேசிருப்பாரு, டே என்னை பத்தி நீ தப்பா எழுதுறது யாரு பிரஸ்ஸ பார்த்து, என்னை பத்தி நீ தப்பா எழுதுறது ஒன்னும் புதுசு இல்லடா, நீ புரியுதா? எல்லாத்தையும் எழுதிட்ட, என்ன எழுத போறன்ற மாதிரி அந்த மாதிரிதான். நீ எல்லாத்தையும் திட்டிட்ட, ஏன் எல்லாமே திட்டிட்ட, இதுக்கப்புறம் என்ன புதுசா திட்ட போற? அந்த மாதிரிதான் இருக்குது. இதுல வந்துட்டு அதான் நம்மள கேள்வி கேட்கற நாதாரிங்க, நீ தாராளமா கேள்ற. அதாவது இங்க திரும்பவும் சொல்றேன், இங்க ஒரு இது முதல்ல விஜய் ஃபேன்ஸ் எப்படி தெரியுமா, இங்க ஏதாவது பிரச்சனை நடந்தா முதல்ல கேட்கறது யாரு தெரியுமா? விஜய் ஃபேன்ஸ் தான். அதுதான் இங்க நடக்கிற பிரச்சனையே, நாங்களே உட்காந்துக்கிறோம் தெரியுமா? ஏன்னா மத்த கட்சியில முட்டு குத்துன்னு இருக்கானுங்க, இங்க முட்டு கொடுக்கறதெல்லாம் எவனுமே கிடையாது. இங்க கொடுக்க முடியாத அளவுக்கு தான் பாதி பேர் இருக்கானுங்க. அதான் இங்க இருக்கிறது பெரிய, அதாவது பிரச்சனையும் பாக்குறோம் பிளஸாவும் பாக்குறோம், புரியுது? அது வேற விஷயம். ஆனா இவனுங்க ஒரு சின்ன இன்னைக்கு உதாரணம் சொல்றேன் அலெக்ஸ், இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் தெரியல, மேக்சிமம் கெட்வில் சோர்ஸ் போட்டது நம்ம ஐடியில போட்டேன். அதுல சில ஃபேக் ஐடி நாயங்க இருக்குது இல்லையா, அது போட்டு அடிச்சதே நம்ம பசங்க தான். இதெல்லாம் போடக்கூடாது, இது தப்பு, நீ எந்த உள்ள வந்திருக்க கேள்வி கேட்டவனும் நம்ம ஆட்கள் தான். இல்ல விக்னேஸ்வரா தான் இல்ல பாஸ், ஏதோ யாரோ ஒருத்தி போட்டான்,
தமிழச்சி டிவிக்கேன்னு ஏதோ ஒரு ஐடி 2 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் எத்தனை போயிட்டானுங்க இல்லடா டிவிக்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் அந்த ஐடிக்கும் சம்மந்தம் கிடையாது, புரியுதா? அது வந்து வேற ஒரு அதான் அந்த சாவ வச்சுக்கிற பாயலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி. அது வந்து வேற ஒரு ஓப்பனா சொல்லணும்னா அது வந்து வேற ஒரு பெரிய ரிஸ்க் குரூப் தான் அது, ஓகேவா? திரும்பவும் அதான் சொல்றேன், இல்ல நம்ம கட்சிக்கு அடி வாங்கி தர்றவனும் கூட நம்ம கட்சியை வந்துட்டு அதான் ஏன் நம்ம கட்சியை குறை சொல்லி திட்டுறவன் யாரா இருந்தாலும் சரி, அது ஏன் என்னையும் சொல்றேன் எல்லாரையும் சொல்றேன், யாரா இருந்தாலும் இவன் டிவிக்கேன்னு எவனா கை காட்டாது, எவனா இருந்தாலும் அது டிவிக்கே இல்லைன்ட்டு போயிடு. ஏன்னா இது வந்துட்டு எப்படி தரணும், ஒருத்தனையும் ரெகனேஷன் பண்ணி ஒருத்தன் இது மனசு ஆரஞ்சுலாம் இருக்க முடியாது, எவன் எப்ப வேணா மாறலாம். நம்ம தான் உஷாரா இருக்கணும். இப்ப பைத்தியங்க ஏதாவது அடியாதான் சொல்லு. இல்ல இந்த டாடி ஏதோ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாங்க சார், என்ன ஆச்சா? அது வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நார்மலா தான் ஏதோ மயக்கம் வந்துட்டு இருக்குது. ஆனா இப்ப ஈவினிங் தான் வந்துட்டு நியூஸ் வந்துச்சு என்னன்னா 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். 3 நாள் ஆஃப்டர்நூன் பார்த்தேன் அட்மிட் பண்ணிருக்காங்க சொன்னாங்க, கிளியர் கட் எதுவும் சொல்லல. நம்ம அப்போலோ நாளே அது தப்பா பாக்குறானுங்க, ஏன்னா ஜெயலலிதா இது அப்படின்னு, அதனாலதான் ஒரு தவிர இதுல இன்னொன்னு விக்னேஷ் ப்ரோ, இதுல நம்ம பசங்க யாரும் கோட் பண்றதெல்லாம் தாண்டி நிறைய பேர் இது பண்ணுகிறானுங்க. இதுல இன்னொன்னு நீங்க இவனுங்க மத்த யாரும் கேட்க மாட்டானுங்க. 2-3 அஜித் ஃபேன்ஸே பார்த்தேன் தப்பா போட்டிருந்தானுங்க ஸ்டாலின், அதை கேட்க துப்பு இல்லை இவனுங்களுக்கு. டிவிக்கே கட்சி ஆரம்பிச்சிச்சு, விஜய் ஃபேன்ஸ் இது பண்றானுங்க, விஜய் 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 விஜய். ஒரே நிமிஷம், அவங்க படம் ரிலீஸ் ஆச்சுல்ல ஜிபியூ, அந்த படத்துக்கு இன்டைரக்டா ப்ரூட்டலா அட்டாக் இருந்துச்சு பாத்தியா அவன சைட்ல இருந்து, டிஎம்கே சைட்ல இருந்து. அது கொஞ்சமாச்சும் இந்த மழுமட்டிங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதுவும் விடாம சப்போர்ட் பண்ணிட்டானுன்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு நண்பர் விஜய்ன்ட்டாரு, ஐ அம் வெயிட்டிங் சொல்லிட்டாரு, அதுவும் போயிருந்தது. இல்லடா வாரிசு துணிவுல இருந்து அவனுங்க எந்த அளவுக்கு வந்து பாத்துட்டு இருந்தானுங்க, இடையில அவார்டு கொடுத்தது இது பண்ணது எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. இடையில இந்த படத்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து குரூட்டெல்லாம் பார்த்தாருக்கு. ரீசெண்டா ஒரு பேரை எங்கேயாச்சும் அவனுக்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல இது பண்ணியிருக்காங்களா? ரேங்க் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரையும் சேர்த்துதான் இது பண்றாங்க, விஜய் சாரையும் சேர்த்துதான் இந்த டிஎம்கே வந்து இது பண்ணதுன்னு. ஸோ இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அது ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த சைட்லயும் பாசிட்டிவா ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் யாரும் போடல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு என்ன குழப்பம்னே தெரியல. அதான் ப்ரோ சொல்றேன், இல்ல இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்தாலும் சுறாப்புலின்னு தான் கத்தின்னு இருப்பானுங்க, புரியுதா? இவனுக்கு திட்டுறதோ இது பண்றதோ எதுவுமே இங்க மேட்டர் கிடையாது. இது வந்துட்டு இது சீரியஸான விஷயம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேது. அதாவது இது டிவிக்கேக்கும் இது டிவிக்கே மேட்டர் இல்லடா. நீ டிவிக்கே மேல 10 பலி 10 என்ன 1000 பலி போடு, அங்க ரோட்ல ஏதாவது என்னது ரோட்ல போறவங்க கூட ஒண்ணு மதிய மாட்டான். ஏன்னா விஜய் யாரு, விஜய் கட்சி என்னன்னு அவனுக்கு தெரிய போகுது. இப்ப சிம்பிள் என்னன்னா நடக்கிற இப்ப ஒண்ணு இல்ல ப்ரோ, இப்ப இவ்வளவு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் நடக்குது, இந்த கட்சிக்காரன் பண்ணா அந்த கட்சிக்காரன் பண்ணா, ஏதாவது இதுலயும் கேம் ஆடுறானுங்க, கேவலமா இருக்குது இதை பார்க்கும்போது. நாளைக்கு உன் வீட்டுல நடந்தா அதான் இது வந்துட்டு டிஎம்கே படிச்சா டிவிகே படிச்சா நான் நினைப்பேன், நடந்ததுக்குமான ஒரு தண்டனை கிடைக்கணும். தண்டனை கிடைக்கிற அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இப்ப திட்டுறானுங்க. ஏன் இப்ப டிவிக்கு இதை நான் தளபதி கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்ல எல்லாரும் ஞாபகதா, எல்லாருக்கும் டாக் போட்டிருப்போம், ஹாசிஃபா இது எல்லாத்துக்கும் டாக் போட்டிருப்போம். இதுல அஜித் ஃபேன்ஸே கூட சேர்ந்து போட்டிருப்பாங்க அந்த டைம்ல. இல்ல இப்ப தளபதி கட்சி ஆரம்பிக்கலன்ற தாண்டி இன்னைக்கு வந்து ஸ்கூல் வந்து இடிஞ்சு விழுது பாத்தீங்கன்னா, பசங்க மேல இடிஞ்சு விழுது, புழு பூத்த அரிசி அது இதுன்னு சொல்லிட்டு இஷ்யூ இருக்குடா, புரியுது? அதை தாண்டி இவனை வீட்டுல கரண்ட் பில்லு கட்டுறானுங்க பாரு, இன்னைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு. இது இல்லடா, இப்ப காசு இருக்கவங்க கட்டுறாங்க, அது எவ்வளவு வந்தாலும் கட்டுறாங்க, அது இது வேற. முதல்ல ஜனங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு கிடக்குறாங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாது சார். திரும்பவும் சொல்றேன், நான் காலேஜ் படிக்கும் போது வரையும் வந்துட்டு நான் கரண்ட் பில் எதுவும் நானே செக் பண்ண மாட்டேன். சத்தியமா எங்க வீட்டுல எவ்வளவு வந்துச்சு எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் வரும்போதுதான் நம்மளுக்கே இதெல்லாம் வந்துட்டு ஒண்ணு தெரியுது. எனக்கு என்னன்னா இவனுங்க காலேஜ் படிக்கிற பசங்களான்னு கேட்டா இல்ல, சத்தியமா சொல்றேன். இப்ப நம்மளே தான் வெளியே வந்துட்டோம், இப்பதான் இதெல்லாம் பண்ணியாச்சு. இவனுங்களுக்கு ஏதாவது வயசா ஆகுது, அறிவும் இருக்குது, தெரிஞ்சும் பண்றானுங்க, புரியுது? அதான் எச்சா நம்மளே இது பண்ற கேவலமா இருக்குது. கெல்ட்டு பசங்க தான் பண்றதே இது. உண்மையிலே கெல்ட்டு பசங்களே சரி இல்ல மிடில் ஏஜ் இதுவும் கூட அங்க இருக்கிறவங்க தான். எனக்கு அதான் எப்படின்னா உன் வீட்லயும் நீ தெண்டாடுற, கரண்ட் பில் கட்டுறதுக்கும் சாவற, ரோடு ஒழுங்கா இருக்குதா, பஸ் ஒழுங்கா இருக்குதா, நாட்டுல போன பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்குதா, எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கிற. இருந்தும் எனக்கு என்னன்னா விஜய் இப்ப நீ விஜய்க்கு ஓட்டு போடலாம் கூட விடுறா, இது எப்படி தெரியுமா? எவனோ இப்ப என்ன கேட்டா நீ யோசிச்சு பாரு, என்னையாவது யாராவது போயிட்டு அஜித் ஃபேன் சார் ஓட்டு போடுங்க யாராவது கேட்டிருக்கோமா? இதுல ஆஃப்லைன்ல பிடிச்சவங்க வந்துட்டு ஓட்டு போடுறேன்றாங்க அஜித் ஃபேன்ஸ், வீடியோ எடுத்து போட்டிருப்போம் ஞாபகதா,
ஆஃப்லைன்ல சில பேர் சொல்லுவானுங்க ஆஃப்லைன் இல்லடா, அஜித் ரசிகர் முதல்ல ஆஃப்லைன்ல இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா இவனுங்களை சேர்க்க மாட்டாங்க, புரியுதா? ஆமா அவங்க அதுதான் விழா சொல்ல வரேன். எடுத்துக்கிட்டா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அங்கெல்லாம் போனா அவங்க செஞ்சு விட்டுருவாங்க. எங்களுக்கும் இருக்காங்க, ஓகேவா? அதான் ப்ரோ. இல்ல அஜித் ப்ரோ முடிச்சுக்கிறேன். இப்ப அதான் அங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லயே சப்போர்ட் பண்றானுங்க. இது மேட்டர் என்னன்னா, இப்ப அஜித் ஃபேன் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் வேணும்ன்றது இங்க மேட்டர் இல்ல. ஆனா இப்ப சப்போர்ட் பண்ண வராங்கன்னா யாரா இருந்தாலும் ஆதரிக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். அதான் இது பண்றாங்க. 90% சப்போர்ட் பண்ற ஒரு ஃபேன் பேஸ 10% இவனுங்க வந்துட்டு திட்டுறானுங்க. இதுல இன்னொன்னு எனக்கே என்னன்னா, சரி திட்டுறானுங்க, ஏதோ மேட்டர் இருக்கும் போல, நம்ம பசங்க மேல தப்பு இருக்கும் தான் நானும் நோட் இல்லடா, பண்ணி இது பார்த்தேன். திட்டுறன்ற தாண்டி இவன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பக்கம் போய் நிக்கிறானுங்க பத்தியா? அந்த கட்சி, அந்த அரசு இன்னைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கு, புரியுதா? அது எவ்வளவு கொடூரமா நடந்துட்டு இருக்கு. அது இவங்க மரமண்டையில உரைக்குதா உரைக்கலையா, இல்ல தெரிஞ்சு பண்றவங்க இவனோட சேடிஸா? எனக்கு அவ்வளோ ப்ரோ இல்ல 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 விடுங்க. இல்ல இந்த இதுல கலைஞர் என்ன புஷ்பா, பண்ணாரு? இல்லடா புஷ்பால சொல்ல பத்தியா? அவ்வளவு மோசமான நீ இந்த மாதிரிதான்டா இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் பாஸ், உனக்கு ஞாபகம் வரும் கலைஞர் அஜித் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அத பத்தி யாரும் பேசவும் தேவையில்லை, புரியுதா? ஆனா இவன் சொல்றது என்னன்னா, 90% ஃபேன் பேஸ் வந்துட்டு இங்கதான் சப்போர்ட் பண்றோ இல்ல வந்துட்டு இது பண்றோம். ஆனா இங்க இருக்கிறவனுக்கு ஒரு 10 ஐடி வச்சு திட்டுறதால இப்ப ஏன் இப்ப எனக்கும் அஜித் பிடிக்காது, நானே சொல்லியிருக்கேன் அந்த ஆரம்பத்துல முன்னாடி டைம்ல. இப்ப நான் உட்காந்து திட்டணுங்கன்னா ஏன் இப்ப நான் கலாச்சா கூட யாரும் கேட்க போறது இல்ல, என்ன இது பண்ண போறது இல்ல, கெட்ட வார்த்தை தான் பேசக்கூடாது. ஆனா நானே கலாக்கிறது எதுவுமே இல்லை, இப்பெல்லாம் விட்டாச்சு. ஏன்னா அவனுக்கு ஆஃப்லைன் சப்போர்ட் பண்றானுங்க. எங்க ஏரியாலயே சில அஜித் ஃபேன்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்றானுங்க. அதனாலதான் வந்துட்டு இல்ல இது வேணாம், ஆன்லைன்ல வேற ஒரு 10 நாய் பிடிக்கலன்னா அது 90 பேர் திட்டக்கூடாதுனால தான் நானும் அதை விட்டாச்சு. ஆனா இவனுக்கு யார் தெரியுமா அபியூஸ் பண்ணிட்டான், ஒரு வருஷத்துக்கு கூட அபியூஸ் பண்ணிட்டான். நேத்து வந்துட்டு இவனோ ட்வீட் போட்டான், இவன் வந்துட்டு ஏதோ திட்டி விட்டான் கூட. இன்னொன்னு இதெல்லாம் பரவாயில்ல, தாத்தாவை திட்டாருன்னு பேர் நோக்கம் வருது. இது இவனுங்க மோனுக்கு கோவம் வருதுன்னு அது இதான் ப்ரோ காமெடியே. இது என்னன்னா, இல்ல சரி எனக்கு என்ன தெரியுமா, இந்த விசுவாசம் எல்லாம் காட்டுறிய பாப்பேன் என்னத்த சொல்றது. இல்ல இப்போ தாத்தாவை திட்டம் வரானே, ஒரு 5 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இல்ல இருந்தான்? பேட்ட டைம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அட விடுங்கப்பா. மாத்தி அடிச்சிருந்தவன் தானே அவனுங்க. இதுல இந்த டாபிக் முடிச்சுக்கலாமா? இல்ல இந்த டாபிக் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். இல்ல சொல்ல வர்றது காரணம் என்னன்னா, நம்ம பசங்க இதை ரிப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்ல. இவளையும் இப்ப எந்த ஃபேன் பேஸ் ஸ்போர்ட்ஸ்னு தெரியும். யாராவது அந்த ஃபேன் பேஸ் அடிச்சோமா? எல்லாரும் டிஎம்கே தான் அடிச்சோம். நோ வோட் ஃபார் டிஎம்கே அபியூஸ் பண்ணாதான் அந்த மாதிரி தான் இது பண்ணோம் எல்லாருக்கும். ப்ரோ நம்மள டைவர்ஷன் பண்ணதா இத பண்றாங்க, அத நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துன்னு போக எனக்கு என்ன தெரியுமா, நீ எங்களை டைவர்ட் பண்ணி மேட்டர்லடா. நீ ஒண்ணும் இல்ல, நீ உன் ஏரியா சரிடா, உன் ஏரியா நல்லா இருந்தா நீ விஜய் திட்டிக்க, சூப்பர், கண்டிப்பா நான் சொல்றேன். உன் ஏரியால எந்த பிரச்சனையுமே இல்ல, எதுவுமே உங்க பதில இல்ல, உன் ஏரியால எந்த பிரச்சனையுமே இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு, பஸ்ஸும் சூப்பரா இருக்கு, எல்லாமே புரியுதா, கரண்ட் பில்லும் கம்மியா வருது, வெறும் சிம்பிள் தான். இது நல்லா இருந்தா நீ விஜய் திட்டிக்க. விஜய் எதுக்கு வராரு? கம்மியா கூட வரல, ஒழுங்கா ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப நான் கேக்குறது நான் இல்ல உங்க கையிலயும் போன் இருக்குது, நீ உங்க ஏரியால போய் எல்லார்கிட்டயும் கேளு, எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா நீ விஜய் எதுக்கு வராரு நீயே கேளு. நானே கேக்குறேன், ஏன் தளபதி நானே கேக்குறேன் சார், எல்லாம் கரெக்டா இருக்குன்றாங்க, எதுக்கு வரீங்க நானே கேக்குறேன். ஒரு தெரு ஒரு ஏரியா மன கரெக்டா இல்ல, எந்த கரண்ட் பில்லும் சரி எதுவுமே சரி. மாசம் இல்லடா, இப்ப டிசம்பர்ல வந்து ஃப்ளட் வரப்போகுது, ஓகேவா? இப்படி பார்த்தாலும் மழை பெய்யும். போன வாட்டி சென்னை தப்பிச்சிருச்சு, கடலூர் நம்ம சைடு விழுப்புரம் எல்லாமே மாட்டுச்சு. அது வந்து மத்த ஊருன்றனால பெருசா வந்து அதை ஹைலைட் பண்ணி காமிக்கல, ஓகேவா? நியூஸ் சேனல்லையும் அப்படியே பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. ஆனா இந்த வாட்டி வந்தா தண்ணி வடிகிறதுக்கு இப்படி ஃபெசிலிட்டி இருக்கா? மெட்ரோ பணி எப்ப முடியும்? அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோட்லாம் எப்படி இருக்கும்? 4000 கோடி என்னாச்சு? அது 23 அலெக்ஸ் இடியாப்பம் பார்த்தோம்ப்பா, இடியாப்பம் இதெல்லாம் போட்டு. அலெக்ஸ் ப்ரோ, இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் இந்த சொல்லாமா வேணாமா சொல்லாதடா. இன்னொரு 1000 விக்னேஷ் இல்ல 1000 விக்னேஸ்வரன் வந்தாலும் நான் பாத்துருமா? நீ சொல்லுமா? பைத்தியக்கார அவன் இல்ல சொன்னதுக்காக இப்ப உன்னை என்ன பண்ண போறான் பாரு. நீ சொல்லிட்டாங்க. இல்ல ப்ரோ, இந்த வயசுல வேற பைத்தியம் செருப்பால வச்சானா? ஒரு நிமிஷம்
சரி ஒரு நிமிஷம். அவன் கேட்கற தப்புல ஏன் தெரியுமா? இது இங்க ஸ்பேஸ்ல வர்றவனுக்கு இவனால சொல்லி தெரியறது இல்ல. அதெல்லாம் தெரிஞ்சதான். ஏன்னா இன்னைக்கு நியூஸ் சேனல் அதை போட்டு அட்டென்ஷன் சீக்கிரம் பண்ணிருந்தானுங்க. ஆனா இல்ல ஒரு நிமிஷம் நீ இனிமே அவன் பேர் எடுத்து கொண்டு அது வந்து சொல்லிக்கிறேன். ஏன்டா ஆனா முதல்ல எனக்கு இவனை பத்தி ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் இல்ல சொல்லிடுறேன். முதல்ல எனக்கு இவனை பத்தி தெரியும். இவன் எந்த மாதிரி விஷயத்த கவ்வி தூக்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு புரியுதா? இவன் கிட்ட போய் 1000 பேர் இல்ல ப்ரோ நடக்கிறதான் விடுங்க. ஆனா அது இல்லடா அந்த ஒரு நிமிஷம் இல்ல இனி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, ஏன் போர்டை பூச்சி நாங்க கமிஷன் ஆபீசர் முன்னாடி போய் உட்காந்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அது மட்டும் கிடையாது. அப்படியே இல்ல அது மட்டும் கிடையாது. இந்த பனையர் வாட்ச்மேனு, இந்த அல்லு சில்லு இவன கதையெல்லாம் மென்ஷன் பண்ணா தூக்கிட்டு வராதீங்க. ஓகேவா? விக்னேஷ் ப்ரோ படல பனையூர் வாட்ச்மேனுக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்ததே கலைஞ்சிராம தெரியாதா? ஆமா விக்னேஷ் ப்ரோ உள்ள ஏதோ என் மேல வன்மை இருக்கு. நீ குறுக்கால வந்து நீ பேசுறதையும் மாத்தி விட்டு போயிடுற. இல்ல ப்ரோ நான் வாயத்தோ இல்ல நான் அதான் விஷயம் சொன்னா ஓகே. நான் அப்படி கிடையாதுடா. நான் ஒரு நாள் இந்த கடலூர்ல அந்த குழந்தைங்க வந்து 23 பேர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 3 குழந்தைங்க இறந்துருச்சு ஞாபகம் இருக்கா? பஸ்ல ஸ்கூல் பஸ் அன்னைக்கு வந்து அந்த இஷ்யூ பேசுறதுக்கு வரேன். ஓகேவா? நான் பேசிட்டு இருக்கேன். இடையில வந்து அலெக்ஸ் ப்ரோ வேற ஏதோ ஒரு கதையை பிடிச்சி இழுத்தான்டா. ஏதோ ஒரு இதுடா சினிமா பத்தி தான்டா ஏதோ ஒண்ணு இழுத்தான். அன்னைக்கு நான் அவனை திட்டினேன். அதோட மியூட் போனேன். இல்ல அன்னைக்கு நான் திட்டினேன். அதோட மியூட் போனவன் தான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் நான் பேசி என்னைக்குமே ஆனஸ்டா தான் திட்டுவேன். இங்க பேரு கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து சித்து நான்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:30 மணி வரைக்கும் போச்சு. வேற இஷ்யூ இந்த மாதிரி நடந்தது. அது என்ன ஆச்சு சொல்லு. நான் வந்து அந்த டைம்ல ஊருக்கு போயிட்டு இருந்தேன். நாளைக்கு கூட நான் ஊருக்கு போனேன். சொல்றது கேளுங்க, பேசவே முடியல. நான் தான் பண்ணேன். இந்த ஊருக்கு போகும்போது ஸ்பேஸ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே பஸ்ல போயிட்டு இருக்கோம்னா சில விஷயம் எனக்கு கேட்காது. சரி நம்ம பேசும்போது வேற விஷயம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டானி நானு. அதுதானே தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா இல்ல அன்னைக்கு என்ன தெரியுமா? அது ஒரு சைடு பஸ் சவுண்டு, ஒரு சைடு இவன், இன்னொரு சைடு விக்னேஷ், இன்னொரு சைடு நானு. விக்னேஷ் சொல்லலாம் இந்த சொல்லுவானதான் வெறி வருதுடான். பஸ்ல போன்ற சொன்ன என்ன கேட்டுச்சு எனக்கு என்ன ப்ரோ தெரியும். இல்லடா நீ சமோசா விக்கிற வடகான் கூட இருப்ப. நாங்க வீட்டுல தானே இருக்கோம். நாங்க என்ன பண்ண நானும் ட்ரெயின் போயிருக்கேன். என்ன ஒரு நாள் அவன் இல்ல ப்ரோ டைம் பாஸுக்கு பக்கத்துல ஏதாவது டோலி தான் பாத்துக்கிறான். இல்ல நீங்க வந்துட்டு இருக்கான். புரியுதா? டைம் பாஸ் ரெக்கார்டிங் இல்ல இந்த காமெடிக்கு தான் நீ என்ன பண்றீங்க சொல்லு. ஆனா விக்னேஷ் கடலூர் அது இப்பதான் அதுவும் பெரிய விஷயம். இவ்வளவு விஷயம் நடக்குது. என்ன கேட்டா நான் சத்தியமா சொல்றேன், ஏடிஎம்கே பீரியட்ல இதெல்லாம் எல்லாமே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இது எல்லாருக்கும் தெரியுது. கடலூர்ல இப்ப பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தோன்னீங்க, இவங்க வந்து அந்த இந்த 2005 இருந்துச்சு பத்தி அந்த டைம்ல வந்து இவங்க அடிக்கல் நாட்டிட்டு போனாங்கன்ற ஒரே காரணத்துக்கு, அந்த 2009 2011 ஓகேவா? அந்த டைம் இவங்களோட ஆட்சி அந்த டைம் வந்து இவங்க வந்து புதுசா வேற இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. அது வந்து இப்ப வீம்புக்குன்னே சொல்லிட்டு இப்ப மாத்துறாங்க, இது பண்றாங்க. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, அதாவது சிட்டி ஒரு இடத்துல இருக்கும் ஓகேவா? ஊர் எல்லையில வந்து பைபாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, அதை தாண்டி போகும்போது பாத்தீங்கன்னா இடையில வந்து வீடுங்க, இந்த என்ன சொல்றது, இந்த இப்போ இது என்னது பஸ் எல்லாம் போகுதுன்னு, அதாவது ஒரு பஸ் போச்சுன்னா 2 பஸ் வந்து எதிர வருதுன்னு, ஒண்ணு போகுது இன்னொன்னு வந்து ஆப்போசிட்ல வந்து 2 பஸ் போகுதுன்னு, அட்லீஸ்ட் வந்து சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் போறதுக்காச்சும் இடம் இருக்கணும். அட்லீஸ்ட் நான் சொல்றது ஓகேவா? ஆனா அந்த அளவுக்கு கூட இடம் இல்லாத ஒரு ரோட்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பஸ் ஸ்டாண்டை வந்து இது பண்ணி கொண்டு போறாங்க. ஏன்னா அந்த பக்கமா தான் பாத்தீங்கன்னா வந்து மெயின் ரோட்லாம் வரும்ன்ற மாதிரி. என்ன கொலை குத்து பண்றானுங்க, என்ன இது ஒரு ப்ரீ பிளான்ட் கிடையாது. ஊரை காவ கொடுக்குறானடா காசு இல்ல பர்டிகுலரா இல்ல. நம்ம அதுக்காக எவ்வளவு தரம் பண்ணியாச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு, போராட்டம் பண்ணியாச்சு, கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்தாச்சு, சட்டப்பூர்வமா பார்த்து இது பண்ணியாச்சு, காலம் முடிஞ்சதெல்லாம் பண்ணியாச்சு. ஆனா அந்த நியூஸ கூட வெளில வர முடியாது பாத்தீங்கன்னா இவங்க எல்லா சேனலும் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வச்சு ஹைட் பண்றானுங்க. சரி ஒரு நிமிஷம் ஈஸ்வர எடப்பாடி சொல்லு சொல்லாது. இல்ல பேசிட்டு எதுவுமே கேட்கல.
ஒண்ணு இல்ல விக்னேஸ்வரதான் அவரு ஊர்ல நடந்த அந்த பிரச்சனை சொல்லுங்க. ஈஸ்வர சொல்லு, கை தூக்கினீர சொல்லப்பா சொல்லாம பாரு. அதான் சும்மா எடப்பாடி எங்கதான் இல்ல எடப்பாடி வண்டி நீங்க எத்தனை கிலோமீட்டர் போச்சு தெரியுமா? நீங்க பேசிட்டு தான்டா இருக்கேன். இன்னும் கூட சுற்றுப்பயணம் போயிட்டு இல்ல ப்ரோ எடப்பாடி பேசிட்டு இருக்கேன். இன்னும் போயிடுது. அது போயிட்டு தான்டா இருக்கு. அதான் சொன்னனே, உள்ளார பால் பாத்திரம், பிரியாணி அண்டா எல்லாமே வச்சிருக்காரு. சமைச்சு சாப்பிட்டு அப்படியே ஊரா போயிட்டு வெள்ள வேட்டி கட்டு போய்க்கிறாருண்ணா. சரி 10வது பசங்க எல்லாம் பாஸ் போட்டாருன்னு சொல்லி ஏதோ சிம்பத்தி கேட்டுட்டு இருந்தாரு போல. அது வேற மீம்ஸ்ல வேற வந்துச்சு ப்ரோ, 5வது வரேன்னு. அதெல்லாம் பாக்கும்போது இது பண்ணிடலாம். இன்னொன்னு போச்சு, நவீன் நீ படிக்கும் போது பாஸ் போட்டான். டிஆர்பி பாலு போட்டு அடிச்சாரு, டிஆர்பி ராஜாவையும் சேர்த்து போட்டு அடிச்சாரு. 2 பேரையும் அப்பனையும் புள்ளையும் சேர்த்து ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இல்ல நீ சொன்னீ டிஆர்பி ராஜா. பிரணவ் யாரா டிஆர்பி ராஜா? வேற யாரு? அவன் பதில் சொல்லட்டும்டா. டிஆர்பி ராஜா யார்? டிஆர்பி ராஜா யார்? டிஆர்பி ராஜாவா? கேபிள் எந்த சேனல் டிஆர்பின்னு கேக்குறான் பாத்தியா? இவன் கிட்ட வந்து நீ யாரு? அவன் தான் செக்ரட்டரி இருண்டு போட்டான். இல்ல ஐடிவிங்கே கண்டுக்க மாட்டேன். ஐடிவிங் செக்ரட்டரி வேற. அதான் பொங்க அவனே தெரியாது. யாருக்கு பல பேருக்கு தெரியாது. சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கட்டும். டிஎம்கே ஐடிவிங் இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறேன், ஏடிஎம்கே ஐடிவிங் என்ன புடிங்கினுக்குது? அததான் எடுத்து போட்டுருக்காங்க. கோவை ராஜ் சத்யன் இருக்காரு. நீங்க டம்மி ஐடிவிங்களா? நீங்க ரூலிங் பார்ட்டில கூட சரி நீ சொல்றீங்க. டிஆர்பி ராஜா தானே சொன்ன. அவர் எதுவும் ட்வீட்டும் போட்டு பார்த்தது இல்லையே. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஈவன்ல விட்டு தான் ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. அவர் மினிஸ்டர்னு ஏன்னா போட்டாவ அவர் போடுறதுக்குள்ள கொஞ்சம் இது போதையை போட்டுதான் பேசுறாரு. நாங்க இவங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு ஒரே நிமிஷம் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அதாவது மினிஸ்டரை பத்தி தவறா பேசினவன் ஈஸ்வரி என்கின்ற விழுப்புரத்தான். இவன் ஏடிஎம் கேக்காரன் தூக்கி போட்டு அடிக்கும். சரி இதெல்லாம் இருக்கட்டும். அவங்க அப்பாவையும் சேர்த்து போட்டு அது போற வழியில அடிச்சுட்டு போனாரு. இவரு இது அவங்களோட சொந்த தொகுதி மன்னார்குடியிலே பிரச்சாரம் நீ ராஜகோபுரத்துக்கு நேராவே நின்னு பேசினாரு. இன்னைக்கு வேற என்னென்ன படிச்சேன்? இல்ல வேற என்னென்ன படிச்சிருக்கு இன்னைக்கு? நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் வண்டிங்க ஒப்ஷன் நேரத்துக்கு சங்கடேஷ் போட்டுறோம். கும்பகோணம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் திருவிடை மருதூர், அதுக்கப்புறம் கும்பகோணம் இதோட முடிச்சுட்டு 34 தொகுதி முடியுது. அடுத்தது 24ஆம் தேதியில இருந்து இது ஆரம்பிக்குது. சொல்ல போனா 2வது கட்டமாக 36 தொகுதி 12 நாட்களுக்கு சுற்றுப்பயணம் போறாரு சவுத் சைடு. யாரு கேட்டா? அவரு போவாரு. நம்ம சில பேர் ஒருத்தர் கொடுத்தாரு பாருங்க, இது 2 சீட்டுக்கு 6 சீட்டுக்காக கேட்டு ஒருத்தர் முட்டு கொடுப்பாரு. எக்ஸாம் படிப்பாங்க. அது சீமான் ஒரு வேற மாதிரி முட்டு கொடுத்தாரு. அண்ணா இறந்தது 1999, காமராஜர் 1975 இறந்தாரு. இதுக்கு சம்பந்தமே தமிழ் சார் இந்த மாதிரி பேசினா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இல்ல 1969 பேரறிஞர் அண்ணா இறந்துட்டாரு. காமராஜர் 2/10/1975 காமராஜர் இல்ல 2/10/1975 இறக்குறாரு. ஆமா ஓகே, அது பிறந்த நாளா? ஆனா விக்னேஸ்வரன் இல்ல, நீயும் ஈஸ்வரன் செம்ம காமெடி. போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு கிளம்பிட்டு இருப்பான் தெரியுமா? இவர் பேர் தான் சதீஷ் சுபாஷ் சந்திர போஸ். இன்ஃபர்மேஷன் சொல்றேன்டா. உனக்கு தான்டா பிரணவோட மோசமா பேசாத ஈஸ்வர். ஒரே நிமிஷம் இருக்கலாம். ஈஸ்வரே அலெக்ஸ் இங்க பாருடா, இந்த யூடியூப்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விக்கிபீடியால இல்லாத விஷயத்தெல்லாம் சில விஷயம் வந்து சொல்லுவான். அது எப்படி இல்லடா இல்லடா. சரி சொல்ற ஈஸ்வரே,
விக்னேஷ் ப்ரோ நானே பரவாயில்ல போல. என்னடா உன்னை நீயே இல்ல உனக்கு நீயே சர்டிபிகேட் எடப்பா இது பாரு இல்ல எடப்பாடியோடைய மெம்பரா ரசிகராரு மெம்பரா ஆனா இங்க வந்து எடப்பாடி மாதிரி பேசாது. ஒரே வார்த்தை உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும் அவர் போறாரு பாரு அந்த மாதிரி. சரியா ஈஸ்வர மாறிடுச்சுரா ஒரே நிமிஷம். இப்ப எதுக்கு அண்ணாதுரையும் இப்ப காமராஜர் இறந்தது நீ எதுக்காக சொல்ல வந்த? சீமான் அண்ணன் என்ன சொன்னாரு? இது காமராஜர் இறந்தப்ப அழுதாருன்னு வருத்தப்பட்டாருன்னு சொன்னாரு. யாரு? ஐயா இல்ல யாரு செத்ததுக்கு யாரு அழுதது? காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா அழுதாரு அப்படின்னு சீமான் சொன்னாருன்னு இந்த மாதிரி சர்ச்சை. காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா ஒரு காமெடி நடந்தது. இல்ல ஸ்டாலின் பாத்துட்டு வந்து எல்லாரும் வேண்டி முதலமைச்சருக்கு 3 நாள் ஓய்வு கொடுத்திருக்காங்க. நல்லா கேட்டியா? அறிஞர் அண்ணா அழுதாருன்னு சொன்னாங்களா இல்ல அவங்க அண்ணா அழுதாருன்னு சொன்னாங்களா? அண்ணா உதயண்ணாவா? இதுல ஒரு நிமிஷம் ஒரு ட்வீட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது கூட பார்த்தேன். காமராஜர் இறந்த அந்த டேட்டும் போட்டு ஏசி வந்துட்டு எல்லாருக்கிட்ட ஸ்ப்ரெட் ஆனாதான் அந்த எல்லாருக்கிட்ட வித்த அந்த ஸ்ப்ரெட் ஆன ஒரு இது இருக்கும்ல, அதான் அந்த மாதிரி எல்லாருக்கிட்ட ஒரு அஃபோர்டபுளா கிடைக்கும் போது நார்மலா இல்ல அது பப்ளிஷ் பண்ணும்போது அந்த ஏரியா பார்த்தா டிஃபரெண்ட் அதிகமாகுது. ஏசியா இல்லாத வருஷத்துல ஏசியா இல்லாத இதுல எப்படா ஏசி போட்டு அவரப்ப 150 ரூபா தாங்க வச்சிருந்தாரு அவர்கிட்ட. அதான் சொல்றேன். இப்ப இல்ல அவரு சொத்து இல்ல அவ்வளவு பணத்தாசை அவ்வளவு சொகுசா இருக்கிறவர இருந்தா சொத்து பத்து இதெல்லாம் அதிகமா இருந்திருக்கணும். எதுவுமே இல்லாத ஒரு ஆளை இவனுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதிக்கின்னு கலைஞர் வந்துட்டு பொம்மை படம் போட்டு விளையாடிக்கின்னு இவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் மாஃபிங் பண்ணி விளையாடுறானுங்க. எனக்கு என்னன்னா இல்ல இவ்வளவு பேரு இவ்வளவு பண்றானுங்களே நீங்க யார் ஃபேன் சார்ன்னு கேட்டா கருணாநிதின்றானுங்க. வாவ், அது நல்லா இருக்குதுல்ல. அதான் ஏங்க அவரு ஒருத்தவங்க 2 பேர்ல இவரு நாவல நடிகையும் விட்டு வைக்கல, சத்தியவாணி முத்தியும் விட்டு வைக்கல, தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிய தரந்தாழ்ந்த விமர்சனங்களை எழுதப்பட்டார் கருணாநிதி. அவர் பேர் என்ன சொன்ன? அந்த லேடி பேரு சத்தியவாணி முத்து. சத்தியவாணி முத்து. சத்தியவாணி முத்து. சத்தியவாணி முத்து. சத்தியவாணி இல்ல உளுந்தூர்பேட்டையில கூட நின்று தோத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேவால இதுக்கு நாடாளுமன்ற அமைச்சரா அனுப்பப்பட்டவங்க ராஜ்யசபா மூலியமா நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப. எந்த வருஷம்? மந்திரியா 79 யார் பேர் இல்லைன்னா இந்த மொராஜி தேசாய் அவங்க அரசு வந்துருச்சுல்ல. ஆமா அப்பதான் பாக்குற மாதிரி இருக்கு. டேய் அலெக்ஸா இருடா, இதெல்லாம் போய் நீ தனித்தனியா தேடிட்டு இருப்பேடா. வந்திருக்கேன் அவனோட அறிவை யூஸ் இல்ல இவன் அறிவை யூஸ் பண்ணி நான் பொழைக்கணும்னா அப்பேற்பட்ட அறிவை நான் செத்து போயிடுறேன்ற விஷம் பூச்சி செத்த சாவறேன்றான். எனக்கு ஒரு கேள்வி டவுட் இருக்கு. உனக்கே கேள்வியாடா? எனக்காவது ஒரு இல்ல இன்னொரு கேள்வி இருக்குன்னா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்களே ஒரு ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்கதான் பிக் பிரதர், நீங்க 114 சாக்லேட் வச்சிருக்கீங்க. 112 இல்ல நீங்கதான் பெரிய அண்ணா. விக்னேஷ் அண்ணா 112 சாக்லேட் வச்சிருக்கீங்க. நம்ம மொத்தம் 234 சாக்லேட் இருக்கு. அதுல 112 சாக்லேட் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா விக்னேஷ் அண்ணா 114 சாக்லேட் தம்பி ஆனா அலெக்ஸுக்கு கொடுக்குறீங்க. மீதி 8 சாக்லேட் கூட்டணி கட்சிக்காக பிரிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த 112 சாக்லேட் திமுக, 114 சாக்லேட் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்க அடிமையா இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டுல? பதவி வரிக்காக எம்ஜிஆர் தோக்கடிக்கணும். எந்த வருஷம்டா? இல்ல எந்த வருஷம்? எந்த வருஷம்? 80 இல்ல 80 ஏன் இருந்துச்சுன்னா அந்த இது இருந்துச்சுல்ல, சர்க்காரியா கேஸ் இருந்துச்சுல்ல, புரியுதா? அது பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி மிரட்டி வச்சிருந்தாங்க. யாரு இது? அதனால அந்த இவரு எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா முராரி தேசாய் அந்த அரசு கூட பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சப்ப எமர்ஜென்சி முடிஞ்சு எமர்ஜென்சி யாரு காரணமோ அதே காங்கிரஸ் கூட போயிட்டு கலைஞர் மறுபடியும் திமுக கொண்டு போய் கூட்டணி வச்சாரு. ஓகேவா? இல்ல எம்ஜிஆர் 77 காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சாரு. எம்பி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட நிறைய சீட்டு ஜெயிச்சாங்க. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு எம்பி வேறடா, அது வேறடா. நான் சொல்றது பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. இல்ல எம்எல்ஏ சீட்டுக்கு 4 முகமா நின்னாங்க. இல்ல போதும். ஓகே அலெக்ஸ் குழந்தை
போதும்டா, விஷயங்களை நாங்கெல்லாம் குழந்தைடா, வேணாம்டா, இது 80s எல்லாம் போகாதடா, வேணாம்டா. புரியுதா? இல்ல எல்லாரும் இல்ல நடக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான்டா கேக்குறான். புரியுதா? இல்ல ஏடிஎம்கே என்ன ஊபி ஜெயிச்சது, ஏடிஎம்கே என்ன டவுசர் இல்ல வச்சு யாரும் இல்ல இல்ல கேட்கல. இல்ல ஊபிங்களுக்கு ஜூன் 30 கண்டம் கதறுவானுங்க. ஜூன் 30 2 நிகழ்வு இருக்கு. ஜூன் 30 என்ன? 77 இல்ல 77 ம்? அவங்க ஆட்சி பறி போச்சு. ஜூன் 30 2001 அவங்க ஆளை நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணாங்க. ஐயோ அம்மா கொலவனை பாக்குறாங்க. அதானே 2 நிகழ்வு ஒரே நாள்ல நடந்தது. ஆனா இல்ல எனக்கு அப்ப சின்ன வயசு. ஆனா இதான் இது விக்னேஸ்வரெல்லாம் கை தட்டுப்பாரு. போட வீட்டுல சட்டி பாருங்க. இல்லடா 3 மணியோ 4 மணியோ ஓகேவா எழுப்பி விட்டாங்க. வீட்டுல வந்து பார்த்தோன்னையா டிவி முன்னாடி வந்து அப்பெல்லாம் எதுதானையா என்ன சொல்றது, ஆமா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் ஓகேவா. உட்காந்துட்டு இருக்கேன் நானு, இது டவுசர் போட்டுன்னு சட்டை போடாத பாத்தீங்கன்னா பாயில இருந்து ஏஞ்சி உட்காந்து இருக்கேன். எல்லாம் கும்பலா இப்படி நடக்கிறாங்க அப்படி நடக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க, என்ன ஆச்சு அத்தராத்திரில இதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு அரஸ்ட் பண்றதே சன் டிவில கூட்டு போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. 3 நாள் போட்டு காட்டி சிம்பத்தி கிரியேட் பண்ண நீங்க 3 நாள். இல்லடா விடிய ஓடிட்டு இருக்கடா அது. எல்லாரும் வந்து பாத்துட்டு போறாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு விக்னேஷ் ப்ரோ, நல்லா ஞாபகம் இருக்கு. 2011 எலெக்ஷன் வருது, அந்த கலைஞர் என்ன பண்றானுங்க, அதை அரெஸ்ட் பண்ற வீடியோ வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் ஞாபகம் வருது போடுறானுங்க. அம்மா எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா, ஓட்டு போடுங்கம்மா ப்ளீஸ். சரி ஒரே நிமிஷம், டேய் இருடா ஈஸ்வர் கிட்ட. ஈஸ்வர எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க நீயே சொல்றா. இல்ல 2000 இவரு நாவலர் நெடுஞ்செழியனை பொய் கேஸ்ல உள்ள தள்ளினாங்க. அத ரிவெஞ்ச் என்ன பொய் கேஸ், என்ன பொய் கேஸ்? இந்த பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் கேஸ்ல இவரு தான் இதுவே. அதுக்கு இவருக்கு சம்பந்தமே கிடையாது. நாவலர் நெடுஞ்செழியன் இதுவா சேர்த்துட்டாங்க, முக்கியமான சாட்சியில ஒன்னா சேர்த்துட்டாங்க. நான் வேற ஒண்ணு கேள்விப்பட்டனே. இல்ல 80 வயசு ஆகுது அந்த மனுஷனா. இவனுக்கு வேணும்னே சேர்த்து அவருடைய ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டாரு கேஸ் சேர்த்தவன. வயசு என்ன தெரியல, தப்பு பண்ணா எப்ப வந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும். அவருக்கு அந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லைங்க. இல்ல பொய் கேஸ், அந்த மனுஷன் மேல பொய் கேஸ் போட்டாங்க. அப்ப டிஎம் செல்வ கணபதினு இருக்கான் பாருங்க, இப்ப இது சேலம் எம்பி, அவன் ஒரு முக்கியமான இது. ஆனா அந்த டைம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது தெரியுமா, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா கலைஞருக்கு உள்ள போறது, கலைஞர் ஆட்சிக்கு வந்தா ஜெயலலிதா உள்ள போறது. இல்ல மேம்பால ஊழல்னு போட்டு உள்ள தூக்குனாங்க. அப்ப ஸ்டாலின் பெங்களூர்ல இருந்தாரு. அப்பதான் சென்னை. அது மட்டும் கிடையாது. ஒரே நிமிஷம்டா சொல்றது கேக்குறதுக்கு பதில் சொல்றேன். இந்த பொன்முடிய போயிட்டு அந்த அரிசி குடம் எல்லாம் போயிட்டு இது சாக்கெல்லாம் எடுத்தாங்க, இதெல்லாம் பார்த்தாங்களே, அதுக்கப்புறம் அதுக்கு இதுதானே, அதுக்கு முன்னாடி தானே, அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தானே? ஆமா. இல்ல 79 போயிட்டு ஆந்திரால போயிட்டு இது பண்ணி அரிசி கடத்தப்படுதுன்னு சொல்லி செக் பண்ணி அதை சட்டசபையில எடுத்துட்டு வந்து பேசி அவமானப்படுத்துறாங்க. இது ஏதோ 89 சொல்லடா, 89 சொல்றா. இந்த 2000 அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அவங்களோட இவரோட பொன்முடியோட குடோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரைடு போயிருந்தாங்க ஒரு வாட்டி. அந்த இடிச்சல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பொன்முடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த சொத்துக்குழி வழக்கு, பொன்முடியோட சொத்துக்குழி வழக்கு, அதுக்கப்புறம் செம்மன் காரி, அந்த அந்த இது பேர் என்னது, பத்திரிகையில கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செல்வி ஜெயலலிதான்றது வந்து திருமதி ஜெயலலிதான்னு சொல்லிட்டு இவர் கலைஞர் எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு அது ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு அந்த டைம். அவரு இல்ல ரொம்ப ஒஸ்டான பிஹேவியர் பண்ணுவானுங்க. 2001 கேம்பெயினுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, ஜெயலலிதா நடிச்ச ஒரு படத்தோட பாடலை போட்டு எல்லா ஊருக்கும் ஊரா டிவில போட்டு பிரச்சாரம் பண்ணானுங்க. கேவலமான இது இருந்தாங்க எதிரா. டிஎம்கேனால அப்படிதான் பண்ணுவானுங்க, காலங்காலமா நடக்குது. அதுக்கு சரியான ஆள் யாருன்னா 91 இது ஷோ ஒரு பக்கம் இந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது ஜெயலலிதாக்கு ஹெல்ப்பா இருப்பாரு. ஷோ அது இல்ல. இப்ப ஒரு நிமிஷம், ஊழல் ஆட்சி கூட நீ ஏடிஎம்கே சொல்லிக்கலாம். ஆனா ஊழலும் அராஜகம், புரியுது, அராஜகம் ஆட்சியும் ரெண்டுமே இருக்கிறது டிஎம்கே தான். எங்க கவுன்சிலருங்க இதெல்லாம் பாத்துருக்கேன்னு, இந்த லேண்டு இதெல்லாம் வழக்கெல்லாம் மோசமான வழக்கு. இந்த வீரபாண்டி ஆறுமுகத்தெல்லாம் தூக்கி போட்டு வச்சு வெளுன்னு வச்சாங்க வீரபாண்டி ஆறுமுகத்தை. அதுக்கப்புறம் சிங்கன்னு சொல்லிட்டு இந்த சேலத்தின் சிங்கம் எல்லாம் தோணதெல்லாம் அதுக்கப்புறம் செத்த எலி ரேஞ்சுக்கு ஆக்கிட்டாங்க வீரபாண்டி ஆறுமுகம் வம்சத்தே.
அதே போல இன்னொருத்தரையும் தூக்கி உள்ளார வச்சாங்க 95 டைம்ல. அவருதான் நம்ம தைலாபுர தாத்தாவை தூக்கி வச்சாங்க. 95லயா? ஆமா. எதுக்கு? அது என்ன காரணம்னு வச்சுக்க, இது ஓவரா இது பண்ணிட்டு பிரச்சாரம் இது பண்ணிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ணிட்டு எல்லாமே. அதுக்கப்புறம் சரஸ்வதி அம்மா இது கெஞ்சினதுக்கு அப்புறம் விடல. அதுக்கப்புறம் போனா போதுன்னு விட்டாங்க. இல்லடா, என்ன ரீசன் அந்த அறக்கட்டளை எல்லாம் மாத்தினாங்களே? இல்ல 95லயும் உண்டு, 2012லயும் 2 தடவை உள்ள தூக்கி போட்டு இது பண்ணாங்க. 2 தடவையும் அரெஸ்ட் பண்ணாங்க. எடுத்துப்பாரு 1995ல இருக்கும். இந்த அம்மா 1991ல இருந்து 1996 பல எதிர்கட்சி தலைவரை பண்ணாங்க. காங்கிரஸ் இது மரியன் சென்னாரெட்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க திமுக அப்ப. ஏன்னா வைகோ ஒரு பக்கம் ஸ்பிளிட் பண்ணாரு கட்சியை. ஒழுங்கா விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, அன்னைக்கு திமுக ஆபீஸை கைப்பற்றி இருப்பாரு வைகோ. இவங்க அன்னைக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் டைட் பண்ணதுனால வைகோட அந்த இது கட்சிக்கு ஆபீஸை கைப்பற்றிருக்கு. ஒரு நிமிஷம் ஈஸ்வர், இந்த விஷயத்துல சென்னாரெட்டி யாரு தெரியுமா? அப்ப இருந்த கவர்னர். ஓகேவா? இது என்னது ஜெயலலிதாக்கு வந்து அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு இது பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேவா? டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜெயலலிதாக்கு இது பண்ணிட்டு இருந்தாரு. காங்கிரஸ் தான் அப்ப பிரதான எதிர்கட்சி. டிஎம்கே 2 பேர் தான். இல்ல அது இல்ல சொல்றேன், நான் பொதுவா சொல்றேன். என்ன மேட்டர்னா, இல்லடா கலைஞர்கள்லாம் இதுவா தான் இருந்தாங்க. மேட்டர் என்னன்னா, அந்த இது இருக்குல்ல, பேர் என்னது ஃபேவரா தான் இருந்தாங்க. என்னன்னா, இந்த காதலன் படம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த படம் வந்து சங்கரை கூட்டம் அந்த டைம் அந்த ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து படம் எடுக்க சொன்னதா, அதாவது படத்துல வந்து ஒரு கவர்னரோட பொண்ணு ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் பையன் கல்யாணம் பண்ணி, அது வந்து இது கான்ட்ரவர்சி ஆகிற மாதிரி கதை. ஓகேவா? அது கூட்டு சங்கர் எடுக்க சொல்லி அந்த படத்தை எடுத்து அதுல அவ்வளவு ப்ரூட்டலா இதுவா இருக்கும். இல்ல இந்தியன் படத்தை திமுக எடுக்க சொன்னாங்க 96ல சங்கரை வச்சு. இல்லடா, கேடி குஞ்சுமுனை வச்சு இது பண்ணது. ஓகேவா? போதும். குஞ்சுமுனை வரைக்கும் போயிடுச்சு. வேணாம், கொஞ்சம் மழையா இருக்கு. ஈஸ்வர் கிட்ட போயில இல்ல வெங்கடேஷ் ப்ரோ, ஈஸ்வர் கிட்ட போனதுக்கு தாரத்தாரன்னு எங்களுக்கு தன்போன்னு தெரியுது. நீதான் மாட்டேன். வேணாம். கேரளா ஒரு பொறுப்புல இருந்த ஒரு கேடி குஞ்சுமுனை. அப்ப சரி இரு போதும். நான் 1 மணி நேரம் ஃபுல்லா பாலிடிக்ஸ் பேசணும். சரி, இல்ல ஒரே அவங்கிட்ட இல்ல கரண்ட் பாலிடிக்ஸ் கேட்போம். ஏன்டா அம்மா உணவு எல்லாம் என்னடா பண்ணாங்க? செயல்படுதா இல்ல அது ஏதாவது பண்ணிட்டாங்களா? செயல்படுது. இல்ல அவனுங்க வந்து இந்த இது இப்ப முதல்ல இந்த ஜே நகர்ல இருந்த அம்மா உணவகத்துல போட்டோ தூக்கி போட்டு உடைச்சது. இல்ல நான் மத்த ஊரை கேட்கல, நான் விழுப்புரத்துல கேக்குறேன். விழுப்புரத்துல செயல்படுது. ஏன்னா நைட்ல செயல்படல, காலைல மதியானம். அதுவும் இது இல்ல இப்ப எங்க ஏரியாலயும் ஒண்ணு இன்னும் நடக்குது. மேட்டர் என்னன்னா, அதை மெயின்டைன் பண்ண மாட்டானுங்க. ஒழுங்கா தரமா இல்ல. முன்னாடி கரெக்டா இருந்தது. ஏடிஎம்கே டைம்ல கரெக்டா இருந்தது. சுத்தி மட்டும் இல்ல, உள்ளேயும் சரி எல்லாமே. என்ன தெரியல இது. அதுக்கப்புறம் நான் போய் எதுவும் அவங்க ஆரம்பிச்சதுக்காக சொம்படிக்கிறான் போல. இல்ல அம்மா மருந்தாங்கன்னு ஒன்னத்த 3 நானுங்க. அம்மா சிமெண்ட்டை காலி பண்ணானுங்க, அம்மா குடிநீரை காலி பண்ணானுங்க, எல்லா பிராண்டையும் இவனுக்கு காலி பண்ண. அம்மா அம்மா ஸ்கூட்டர் மானியத்தை காலி பண்ணானுங்க, அம்மா இலவச ஆடு வாங்கிட்டு காலி பண்ணானுங்க. சொல்ல போனா இது அம்மாவோட சானிட்டரி நாப்கின் மட்டும் தான் நிறுத்தி வச்சிருக்கானுங்க. அது அந்த வைட் இம்யூனோகுளோபின் இது சத்து மாத்திரை கொடுக்கறதையும் ஸ்டாப் பண்ணிட்டானுங்க ஸ்கூல்ல. இவனுக்கு கேட்டா இது வானவில் மன்றம் இந்த மன்றத்தெல்லாம் ஆரம்பிச்சு இப்போ ஃபுல்லா கலை நிகழ்ச்சிக்கு இறக்கிட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் புத்தக கண்காட்சி வருஷம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போட சொல்லி பசங்க கிட்ட இது இந்த கமிஷன் வாங்கிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போட்டு புக் ஃபேர் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ஆட்சியாளர் வேலையை பாக்குறது சொன்னா புத்தக இது படிக்கிறதுக்கு இது பண்ணி, அதுலயும் முக்கியமான நம்ம தேடுற புத்தகம் இருக்காரு. முக்கியமா ஸ்டாலின் வரலாறு இருக்கும், உதயநிதி எப்படி வந்தாருன்னு இருக்கும். எனக்கு தாத்தா எத்தனை வான்கோழி புக்கு தான் இன்ஸ்பிரேஷன். என்னைக்காச்சும் தூக்கம் வரல, என்னைக்காச்சும் எனக்கு இதுவா இருக்கு, என்ன சொல்றது, மனசு கஷ்டமா இருக்கு, கல்யாணம் ஆகல, எத்தனை வயசு இருக்குன்னா அந்த புத்தகத்தான் படிப்பேன். நிறைய இது. அதே போல இந்த இதுவும் பண்றது. இப்ப சொல்ல போனா இடைஞ்ச பிரிவுல யானைகள் குத்தாக இது நடக்கும். யானைகளா கூட்டு போயிட்டு
சங்கர் தெரு எங்க மூணு இருக்கு சொல்லுங்க. போனா போதுன்னு பேச வச்ச மலை ஏறுற ஓ நீங்க ஸ்டாப் பண்றீங்க. கலர் எங்க கலர் அவங்க ஸ்கேம்ல புடிச்சிட்டு போயிருக்காங்க போல. கலர் அங்க ஜெகன் ஆந்திர மாவையா படம் ரிலீஸ் ஆகுது அதான் போயிருக்காங்க. இல்ல ஜெகன் மாவையாவ தூக்குறாங்களாம் நைட்டோட நைட்டா. டிஎம் பாத்துட்டேன். அந்த நானும் பாத்துட்டேன். இல்ல அது புரியுது. ஆனா அப்படியும் பாக்கணும்னு தோணுது. வெக்கமா இல்ல. என்னடா பாக்க நீ ஒரு வாட்டி எவ்வளவோ படிச்சு எவ்வளவோ இருக்கு. நீங்க என்னன்னா அதான் அது போய் படிச்சிட்டு இருக்கீங்க. விக்னேஷ் அண்ணா நீ சொல்லுனா உனக்கும் அண்ணன் தம்பிக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா உங்க அண்ணன் முடியாத நிலைமையிலயும் தன்னோட ஒரு சின்ன வீட்டுல இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இறந்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்து இதுவா மரியாதை பண்ணி இது பண்ண மாதிரி பாத்துக்கிட்ட மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். தப்புதான். ஆனா இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்தது. பாசறைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா ஒரே நிமிஷம். அது என்னது அனுராஜா இன்பநிதி பாசறைக்கு ஏதோ இதுக்கு ரெண்டு பேரும் லவ்வர் மாதிரி கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி விட்டுருவான். ஒரு இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது அவங்க கிட்ட. இது பேர் அவங்க வரும்போது அதான் ப்ரோ சொல்றேன். இங்க இல்ல இங்க நீங்க மட்டும் தான் கேக்குறீங்க. இல்லடா ஒரே நிமிஷம். எடப்பாடி ஊர் ஊரா பஸ் ஓட்டி அவர் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து இவன் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கான். புரியுதா? அந்த எடப்பாடிக்கு தான் நாங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறோம். அவங்கதே இல்ல அவரு சரி ஓகே. போதும்டா மூட்டு புரியுதா? இல்ல நீ சொன்னதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் ஈஸ்வர். ஆக்சுவலா இப்ப உதயநிதி சொல்ற, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சொல்ற, எல்லாத்தையும் தாண்டி இப்ப கலைஞர் ஐயாவே பாத்தீங்கன்னா அவரோட பேர் என்ன கருணாநிதி தானே. ஆனா கலைஞர்னு என்ன சொல்றேன்? கலைஞர்னா என்னது? கலைஞர்னா என்னது? சொல்றீங்களா ஆக்டர் ஓகேவா? ராஜகுமாரி படத்துல டைலாக் சொல்லுவாரு, கலைஞர்னா திருடனும் கலைஞர் தான், கொள்ளையடிக்கிறவும் கலைஞர் தான், எல்லாத்தையும் அவரே டைலாக் வச்சுப்பாரு அந்த படத்துல. அந்த ஆள் தான் ஒஸ்ட்னு தெரியும்ல. அப்புறம் என்ன சரி என்ன நவீன இட்லி கடை ஏதாவது அப்டேட் வந்துச்சாங்க? ஏங்க இல்ல ஆகாஷ் பாஸ்கர்னு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காரு மாமனாருக்கு. ஏய் ஒரு நிமிஷம் இப்ப அதை கேட்டோமா? என்னடாச்சு ஆகாஷ் பாஸ்கர் என்னடாச்சு? இவனுங்களை எங்க கொண்டு என்னதுடா புரியல. பராசக்தி பக்கம் மட்டும் வராதீங்க யாரும். பராசக்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லு எனக்கு தெரியும். சுதா கோங்கரா ஒரு இது எனக்கு யார் யாரெல்லாம் வச்சு சிவான்னா அதுக்கேத்த ஆள் தான் எனக்கு. இப்ப கராத்தே பாபு பட பூஜைக்கு முன்னாடியே இந்த சிவகங்கை ராஜேந்திரன் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு அவங்க டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க பேரு. நான் அப்பயே சொல்லிட்டேன் ஓகே பசங்க கிட்ட இதான் கதை இதான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என் காலேஜ்ல ஷூட்டிங் எடுத்தாங்க. ஆரிபுரம் நியூஸ் புதுசா ஏதாவது சொல்லு. விக்னேஷ் ப்ரோ நீ இதுல அண்ணாமலையில படிச்ச? டேய் நாயே 1 மணி நேரம் அரசியல் பேசிட்டு வந்தா இங்க சினிமா பேசின்னு இருக்கிறோம். நீ சுத்தி எங்க போறன்னு தெரியும். பேசியாச்சுடா. சினிமால நடிகர் சங்கத்துல இந்த பூச்சி முருகன் ஒருத்தனை வச்சு திமுக. ஆமாண்டா இதுல கூட கிங்காங் கல்யாணத்துல கூட வந்தாரு. அவர் தான் வடிவேல கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. பூச்சி முருகன் தெரியாதா? டேய் இந்த என்ன படம் இது? இப்ப சைனீஸ் படத்துல ஒண்ணு நடிச்ச பேரு வடிவேலு, சைனாக்கார மாதிரி. என்னது தெனால் ராமன். அந்த படத்துல கூட ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணிருப்பாரு. கண்ணு தெரியாத சரி ஏதோ ஒரு இது ஒண்ணு பண்ணிருப்பாரு பூச்சி முருகன். அவர் வந்து நடிகர் சங்கத்துல கொஞ்சம் இதானால. சரி இருக்கட்டும். அன்பகன் கலை தான் எதா இருந்தாலும் அன்பகத்து வாட்ச்மேன் ஒரு நிமிஷம். இங்க அன்பகன்
இங்க ஸ்பீக்கர்ல எத்தனை பேர் அன்பகன் கலை யாராவது தெரியுமா? எனக்கே தெரியாம தெரியாது, சொல்லு. இருக்கிறது நல்லது உனக்கு. ஒரு நிமிஷம் எனக்கே யாருக்கும் இல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல. அன்பகனா இழுத்து bro? வச்சு ஈஸ்வர இழுத்து வச்சு அறுத்துறோம் கம்முனுந்துக்கு. ப்ரோ திமுகல ஒரு இது அந்த டேய் இதை எங்களுக்கு பார்த்துக்கிட்டு இது அதனால எப்படித்தான் ஈஸியா ஆகுது? டேய் தோண வராதீங்க, வீட்டுல கூட இறக்கி விட்டுறேன். ஈஸ்வர விடுதலை விடுதலை விஜய் சேதுபதி விட அதிகமா பேசிட்டா பைத்தியக்காரா. இல்ல விடுதலையே சொல்ல போனா மியூட்ல போறான். டேய் எச்சத்து விக்னேஷ் ப்ரோ வெற்றிமாறன் தாய்மாமா உங்களுக்கு தெரியுமா? சொல்றா பிரணவ். இல்ல நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா. இது பிரணவ் தானே கட்சி. இல்லடா பிரணவ், இல்ல பிரணவ், இங்க என்ன மேட்ரு, இவன் கிட்ட இங்க வந்து டீடைல் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? அவன் இப்போ ஒன்னு எடுத்தானு எறா இப்போ ஒரு டாபிக் எடுத்தானு அதை கன்க்ளூஷன் பண்ணி அவன் கம்ப்ளீட்டா சொல்லிடுவான். ஓகேவா? அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கே பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்றது, ஒரே நிமிஷம், எப்படி சொல்றதுன்னா நான் வந்து நிறைய இப்ப முன்னாடி படிச்சது. ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்து ஒரு 40 நாள் ஒருத்தர் பொண்ணா எடுத்திருந்தாங்கன்னு என் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 நாளோ 55 நாளோ அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அத வேற மாதிரி பாத்தீங்கன்னா அது இதுவா இருக்கும். ஓகேவா? ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 நாள் சொல்றேன். ஆனா இவன் கிட்ட எப்படி தெரியுமா, இந்த சித்தார்த் அபிமன்யு மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டா எக்ஸாக்டா சொல்லுவான். ஓகேவா? இந்த இதுவா அவன் சொன்னதானே இப்ப பேரு கேட்டான். யாருக்கும் தெரியல. உலகதான் பொருளாக்கி சில விஷயம் நல்லா பேசுவான். இல்லடா பூச்சி முருகன் எல்லாம் சொன்னான்டா. சரி பூச்சி முருகன் எனக்கு யாரும் தெரியாது. கம்னு இருங்க. உயிர் வாங்கி அதுக்காக தான் நான் சொல்றேன். தெரிஞ்சுக்கிது எப்படித்தான் பாக்குது. இல்ல போர்டு ஆட வந்தா போர்டை மட்டும் தான் ஆடணும். பொருள் எத்தனை மொட்டை பண்ண கூடாது. இன்னொன்னு சொல்றேன். இல்ல இவன் இப்படி பேசுறதுனால ஏதோ என்ன சொல்றது, அலெக்ஸ் நாலேஜ் ஆச்சும் கிடைக்கும் நீங்க. ஆனா இப்ப வந்து பிரணவ் பேசுனால என்ன நாலேஜா, என்ன நாலேஜ் இவங்க எடுத்து கத்துனுக்குறான். சரி டே நவீன், இவன் இத்தனை வருஷம் மலை ஏறி போனானே, ஏதாவது ஞாபகம் இருக்கா? இவன் ஏதாவது இது எப்படி தரமாகுது? ஃப்ரைட் ரைஸ் போட்டா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம், பிரியாணி போட்டா பிரியாணி சாப்பிடலாம். மூணுத்தையும் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தரான்னு எடுத்துப்போமே. இது எவன் தண்ணுவான்? சும்மா பண்ணுங்க சொன்னோம் பாத்துக்க. சரி அதோட அலெக்ஸ் பொறுமை கத்துக்கல அலெக்ஸ். டேய் இத பாரா, நான் பொறுமையா இது பாரா. டேய் நான் என்னோட பேஷன்ட்ல ரொம்ப கம்மி. அசிங்கமா கேக்குறாரு. உங்களுக்கு ஆப்போனன்ட்டா என்ன பிரச்சனை வரும்? இந்த வாட்டி ஊருக்கு வரும்போது விழுப்புரம் வரல. ஊருக்கு வரும்போது விழுப்புரம் வரல, நேர்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? 2 பேரும் நேர்ல இருக்கணும். ஜாலியா இருக்கு. ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். இங்க இது பண்ண முடியாது. நான் என்டர்டைன்மெண்ட் பேசுறேன். நிம்மதியா ஏதாவது பேசுவோம்டா, புரியுதா? ஜாலியா ஃபன்னா பேசுவோம் போதும். ஏன்னா ஒரு நாளைக்கு இல்ல ஒரு டேய் எல்லாம் ஒரு நிமிஷம். நடந்த பிரச்சனை எல்லாம் பேசியாச்சு. செருப்பால் அடிப்பான். அசிங்கமா நான் பேசுவேன். இங்க பேசக்கூடாதுன்னுங்கிறேன். நீ எல்லாம் நீ உன் நம்பரை கொடுற, அவன் ஃபோன் நம்பர் கொடு. ஒரே நிமிஷம் நானே அனுப்புறேன். இல்ல ப்ரோ வாட்ஸ்அப்ல நான் ராத்திரி உனக்கு கால் கனெக்ட் பண்ண போடுறோம். என்டர்டைன் பண்ணலாம். பிரணவ நவீன இவன் வாழ்க்கையில கேட்காத கெட்ட வார்த்தை நான் பேசுறேன்மா. நீ வாட்ஸ்அப் கால்வா, நீ என்ன பண்றன்னு பாரு. நீ அவன் அசிங்கமா திட்டினு அவனை திட்டினு அவன் 1967 போடுவான். சார் அவன் போட்டான் சார். அதாவது நம்ம மனசார்ந்தது ஒரு 10 நிமிஷம் திட்டணும், இல்ல தூக்கம் வராது இவனை திட்டலனா. உனக்கு ஒரு நிமிஷம் அவன் நம்ப இல்ல ப்ரோ ஸ்பேஸ் ராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் நம்பர் கொடுங்க. உனக்கு வாய் வலிக்கிறதுக்கு அவன் விட மாட்டான். இல்ல ப்ரோ எனக்கு எது என்ன ஆனாலும் சரி. உனக்கு எதான பேசுனேன். சரி அலெக்ஸ், இவன் என்ன பேசுனா? இவன் இப்ப டென்ஷன் எனக்கு பட்டுன்னு மைக் கட்டா சேனல் தான் எனக்கு தெரியாது. அவன் எதுவும் பேசல, நம்ம வேறதான் பேசுவோம். சரி ஓகே. ஆனா எனக்கு ஒரு டவுட். சரி ஈஸ்வர சொல்டா. நீங்க வேற ஒரு பக்கம் இல்ல விக்னேஷ் அண்ணா உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க.
ஆப்பனன்ட்ல டிஎம்கேல யார் நிப்பாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? டிஎம்கே டிஎம்கேல உங்க தொகுதியில? இல்லடா எனக்கா நான் எனக்கு அந்த நாட்டெல்லாம் இல்ல. நீ வேற மாதிரி அன்மியூட் பண்ணுங்க. அவன் போயிட்டான் ப்ரோ. என்ன மீட் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன மீட் பண்ற அளவுக்கு கேளுடா என்ன மியூட் பண்ற அளவுக்கு உனக்கு அத பாய் போச்சா? ஓவரால் மியூட். அவன் போயிட்டான் விடுங்க வேற ஏதாவது பேசும் ஜாலியா. அதான் இல்ல சொல்லுவான் திரும்பதான் கருணு கோல சார் இல்லடா அவன் கேட்ட கேள்வி தப்புடா. உங்களுக்கு சீட்டு கொடுத்தான்னு சொன்னா அவனே தப்புங்க. அதான் ஏங்க அவனே தப்பு. அவனெல்லாம் இல்ல. நான் சொல்றேன் இந்த இல்ல நடுவில் ஒரு கேள்வி கேட்டா பாத்தி ஷாம. அதான் ஷாமா ஹரின்னு நினைக்கிறேன். அதான் இவனை ஒரு தனி ரூம்ல இருக்கட நவீன ஒரு நாங்க சைக்காலஜிக்கல் படி பேசின்னு இருந்தோம் எங்க வாட்ஸ்அப்ல ஏதோ ஒன்றுல. விக்னேஷ் ஃப்ரெண்ட கேட்டாருனா, டே அலெக்ஸ் ஒரு ரூம்டா, நீ ஒரு வாரம் வந்துட்டு போன் இல்லாம இருக்க முடியுமா? வெறும் ஆனா உனக்கு பிரியாணிலாம் கொடுத்துருவாங்க. அதான் இந்த மாதிரின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்துட்டு இருப்பேன் ப்ரோ. இதுல என்ன இருக்குதுங்க, இவரு இருக்க மாட்டான். இல்ல இருப்பேன் ப்ரோன்னு. அது இவன் சொன்னாரு. ஈஸ்வர கூட்டின்னு போய் கட்டி வச்சிடறாங்க. பக்கத்துல நீ இருக்கிற ஒரு வாரம் இருப்பேன் கேட்டான். இருப்பேன். வெளியே வரும்போது ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்னு ஒரு கொலை கேஸ் தான் இருக்கும். இது சினிமா டாபிக் வரலாம். கருப்புது ஒரு அப்டேட் பார்த்தேன். என்ன கண்ணாடிக்குள்ள சுந்தர் ரிக்வெஸ்ட் ஒரு நிமிஷம். சுந்தர் ரிக்வெஸ்ட் இப்பதான் டேய் அவனை பேல்டர் என்ன தமிழ் டம் நல்லா இருக்குதான் அனுப்ப சொன்னேன். இன்னும் அனுப்பல எச்சபூரிக்கு. அதோ வந்துட்டு என்ன சொல்றது, பஸ்ல போய் நேரம் ஏமாத்தின்னுதான் அனுப்பி